எந்த கத்தி எங்க அம்மா காணவில்லை பாருங்க. நம்ம தான் கையும் பர்ஸையும் திறக்காம அப்படியே வச்சுக்கணும். எந்த கத்தி இங்கே எல்லாமே ஹோம் அப்ளையன்ஸுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து எதுனாலும் வாங்கிக்கலாம். ரேட்டும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருளாக இருந்தாலும் நீங்கள் இல்லை ஒரே செட்டில் எனக்கு 10-15 வேணும்னாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். என்ன ஆராய்ச்சி? இது பாரு உள்ளேயே வடிஞ்சு நின்று. ஆமா, இப்போ புதுசா இருக்கு. புது மாடல் பாக்குறீங்க. நமக்கு தான் புதுசா ஒண்ணு வந்தா போய் எடுத்துருவோமே. இது வந்து எண்ணெய் பாட்டிலாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நான் பார்த்தப்ப என்னடா இது எங்கிட்ட இருக்குன்னு பார்த்தேன். அதாவது எண்ணெய் பாட்டிலா, ஃபைபர் எண்ணெய் பாட்டிலா, நல்லா இருக்கு. ஃபைனலாக எங்கள் அம்மா வந்து தூக்கிட்டாங்க எண்ணெய் பாட்டில் 2. என்ன கையில் வச்சிருக்கீங்க? எல்லாம் கையில் இருக்கிறத விட்டுட்டு இப்போ மிஷினுக்கு மாறிட்டாங்க. எல்லாமே இருக்கும். இதெல்லாம் புதுசா இருக்கு. இதெல்லாம் என்னன்னே தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, சாப்ஸ்டிக்லாம் இங்க இருக்கு உட்ல. ஃபைனலி எங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஒரு பிள்ளையார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பிள்ளையாருக்கு ஸ்டூல் தேடிட்டு இருக்கோம். ஏதாவது வைக்கணும்ல அழகா. அம்மா வெள்ளி பாருங்கம்மா, அப்படியே அதுக்கு நல்லா இருக்கும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச தோசை கரண்டி. இது குழம்புகின்ற கரண்டி. கிச்சன் டவல். இங்க வந்து கார்டு தான் தருவாங்க. மம்மியாண்டா அந்த மாடியில போடுச்சு. அடுத்த மாடி மேல போலாம் போலாம் போலாம். நீங்க என்ன ஷாப்பிங் வேகமா முடியுது? ஓ, எதுக்கு இவ்வளவு சோகம்? தேடி வந்த மூங்கில் செடியை காணோம். சரி, ஃபீல் பண்ணாதீங்க, கிடைக்கும். இங்கே வந்து லேடிஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நல்ல சீப்பான ரேட்லேயே இருக்குது. எல்லாமே இருக்குது, செட்டாக இருக்குது. என்ன ட்ரை பண்ணலாம் நீங்கள். ஏதாவது கேட்டால் அம்மா நைஸாக நழுவி போயிடும். எல்லா கேர்ள்ஸோட ஃபீலிங் உள்ள போயிடுச்சு. என்ன சிரிப்பு வேண்டி இருக்கு.
அதை நான் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு ஆனந்தம் மூக்கு பறந்ததுல எங்கள் அம்மாவுக்கு. அது போட்டே டொமக்குன்னு உள்ள போயிடுச்சு. மேலே இந்த பின்னாடி கிளாஸ் ஒர்க்லாம் பாருங்கள், நல்லா இருக்கு. எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி வீட்டில் கிளாஸில் வச்சு பொருள் எல்லாம் யூஸ் பண்ணணும். ஆனால் ஒழுங்காக வைக்க மாட்டோம், பொட்டு கீழே போட்டு உடஞ்சிரும். இந்த மாதிரி வைக்கணும்னு ஆசை. அப்போ ஒரு நாள் வைக்கிறோம். எங்கள் அம்மா காணவில்லை. நான் இப்போதான் சொன்னேன், இந்த மாதிரி முன்னாடி வீடியோ பார்க்க விட்டுறக்கூடாது அம்மா. ஏங்க அது என்னங்க எழுதியிருக்கு, இவனுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது நல்லா இருக்கு. ஓவல் ஷேப்ல பாருங்கம்மா, இந்த மேல ஒன்று இருக்கு பாருங்க, ரெண்டாவதுல எடுத்தாச்சா? ரொம்ப பெருசாக தப்பே 17 ரூபா பாருங்க. எந்தெந்த பொருள் எது இருக்குன்னே தெரியலங்க. கிளாஸ் வீட்டில் அவ்வளோ கிடைக்கு. இன்னும் எங்கள் அம்மா கிளாஸை பிறக்கிறாங்க. அதை எங்கே வைக்கிறது நான்? வண்டி முடிக்கட்டும். இதுதான் மதுரையோட ஃபேமஸ் விளக்கு தூண், 4 மாசி வீதி. இங்கேருந்து தான் ஆரம்பிக்கும். இது எல்லாம் இந்த 4 பக்கமும் நீங்கள் நல்லா போய் ஷாப்பிங் பண்ணலாம். உங்களுக்கு தேவையான எல்லா பொருள், ட்ரெஸ்ஸுலேருந்து உங்கள் வீட்டு ஹோம் அப்ளையன்ஸ் வரைக்கும். நீ திருவிழா வேற வரப்போ போகுது, இங்கிட்டலாம் நம்ம நகர முடியாது, நல்ல கூட்டமாக இருக்கும். ஆ, நாங்கள் இங்கே தான் எப்போதும் ரெகுலராக வாங்குவோம். அப்புறம் கிளீனிங் ஐட்டம். கொடிக்காவை பார்த்தோன்னே எங்கள் அம்மா காசை வந்துருச்சு. எங்கள் அம்மா வந்து கொடிக்கா பிரியர். காய்க்கல போதும். கொடிக்கா அப்புறம் காய்க்கல போடுங்க போதும். இது வந்து மதுரை தேர்முட்டி. தேர்முட்டினால எல்லாருக்கும் தெரியும். இங்கே வந்து உண்மையிலே எல்லா பொருளும் கிடைக்கும். மல்லிகை சாமான்லேருந்து எண்ணெய், நட்ஸு எல்லாமே கிடைக்கும். எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். உண்மையிலே மதுரை தேர்முட்டி. மதுரையில் மட்டும்தான் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அங்கே கிடைக்காத கடையே இருக்காது. இப்போ நாங்கள் அதுக்கு தான் இன்னொரு பொருள் வாங்க போயிட்டுருக்கோம். பாருங்க, தேர்முட்டியில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இங்கே தான் தேர் இருக்கும். அந்த மீனாட்சி அம்மன் கோயில் திருத்தேரோட்டம் நடக்கும்ல, அப்போ தான் இதை பிரித்து அலங்காரம் பண்ணுவாங்க. இன்னும் அதுவும் கொஞ்சம் நாளில் வந்துடும். நம்ம சேனலில் அதையும் போடுவோம், வாட்ச் பண்ணுங்கள். உண்மையிலே மதுரை இதுக்குள்ளே பொருள் வாங்க வந்தீங்கன்னா எப்பயுமே பார்கிங் பண்ணி வாங்குங்க, அதான் நல்லது. ஆனால் வந்தால் நேரம் போகிறதே தெரியாது. என்ன வாங்குறோம், எவ்வளோ நேரம் போகிறோம், காசு எவ்வளோ செலவழிக்குது எதுவுமே தெரியாதுங்க. போய் பார்த்தாட்டான் தெரியும் எவ்வளோ செலவு வந்துருக்கா, ஆனால் பொருள் கம்மியாக இருக்கே அப்படின்னு தோணும். அது உண்மை. ஒரு கடைக்கு ஒரு கடை எல்லா பொருளும் வாங்கணும்னு தான் தோணும். நம்ம தான் கையும் பர்ஸையும் திறக்காமல் அப்படியே வச்சுக்கணும். டூ வீலர்ல தான் சுற்றுவோம். கார்லாம் கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து அங்கிட்டு போகிறதுக்குள்ள 1/2 மணி நேரம் ஆயிடும். டூ வீலர்னா அப்படியே வளைஞ்சு 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 நாங்கள் சந்து பொந்தா போயிடுவோம்.
எங்களுக்கு வந்து மதுரைக்குள்ள சந்து பந்தெல்லாம் தெரியும், அதனால நாங்கள் வளைஞ்சு போயிடுவோம். கார்னால் அதில் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட கார்லாம் கிடையாது. 2 வண்டி 2 சைக்கிள் வச்சுருந்தோம். இப்போ 2 வண்டி 1 சைக்கிள் தான் இருக்குது. அதனால நாங்கள் வண்டியிலே சுற்றுவோம். மருதாணி வாங்க வந்திருக்கோம். மருதாணி வந்து நாங்கள் சீவக்காயிலி போட்டு அரைப்போமா, அதனால நாங்கள் மருதாணி வாங்கியிருக்கோம். மருதாணி எங்க இங்கே வச்சாச்சு. இனி வந்து ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான். ஏன்னா பட்ஜெட் இன்னைக்கு ஓவரு. அதனால் வண்டி இடையிலே நிற்காம ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் போகுது. மதுரை அழகே தனி. ஹாய் மக்களே, பாருங்க இந்த பொருள் வாங்கத்தான் மதுரையிலே இன்னைக்கு ரவுண்ட் அடிச்சோம். அடிச்சு எப்படியும் முடிச்சு வாங்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பழமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். டயர்டா இருக்கு, அதனால அதை சாப்பிட்டு அப்படி குட்டி ரெஸ்ட் போடுவோம். நாங்கள் வந்து இன்னைக்கு மதுரை ஷாப்பிங் நல்லபடியாக முடிஞ்சு ரொம்ப டயர்டு, அதனால் சாப்பிட வந்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு புது வீடியோட உங்களை பார்க்க வரோம். அன்டில் தென் பாய். ஏங்க குச்சிலெல்லாம் சாப்பிடாதீங்க, கையில் எடுத்து